நம்ம இந்திய அணி ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக பார்டர் கவஸ்கர் டெஸ்ட் தொடர இழந்து தற்போது நம்ம இந்திய நாடு திரும்பியிருக்காங்க. இப்படி இருக்க நம்ம இந்தியாவின் ஜாம்பவான் கிரிக்கெட் பிளேயரான நம்ம MS தோனி தற்போது நம்ம இந்தியா இந்த பார்டர் கவஸ்கர் டெஸ்ட் தொடர அவங்க மண்ணில் இழந்ததை பற்றி ஒரு சர்ச்சையான கருத்து பதிவு ஒன்று நம்ம தோனி அவர்கள் வெளியிட்டிருக்காரு. அதில் அவர் குறிப்பாக சொல்லியிருக்க முக்கிய அம்சமே என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 8 கேப்டன்கள் ஒரு கேப்டனை சமாளிக்க முடியலையா அப்படின்னு நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே அவமானப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சர்ச்சையான பதிவு ஒன்று நம்ம MS தோனி அவருடைய தரப்பு கிட்ட இருந்து தற்போது வெளியாகி இருக்கு. அந்த வகையில மொத்தம் 8 கேப்டனா யார் அவங்க அப்படின்னு இந்த தகவலை பார்க்குற நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு நிமிஷம் தோணலாம். ஸோ அந்த லிஸ்ட்டில் மொத்தம் நம்ம இந்திய அணி விளையாண்டிருக்க இந்த பார்டர் கவஸ்கர் ஸ்குவாடை எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா, கேப்டன் பதவியில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற 8 பிளேயர்கள் நம்ம இந்திய அணியின் ஸ்குவாட்ல இடம் பிடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே யார் யார் அப்படின்னு ஒவ்வொருத்தரா எடுத்து பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரோஹித் சர்மா, இரண்டாவதா விராட் கோலி, மூன்றாவதா KL ராகுல், நான்காவதா ரிஷப் பண்ட், அஞ்சாவதா ஜடேஜா, அவரும் கேப்டனாக ஒரு சில ஆட்டங்கள் விளையாண்டிருக்காரு. ஆறாவதா சுப்மன் கில், ஏழாவதா ஜஸ்பிரீத் பும்ரா, எட்டாவதா ஹெட் கோச்சான கௌதம் கம்பீர், அவரும் நம்ம இந்தியாவுக்காக பல ஆட்டங்கள்ல கேப்டனாக செயல்பட்டிருக்காரு. ஆக மொத்தம் இந்த 8 கேப்டன்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஆஸ்திரேலியா அணியின் ஒரே ஒரு கேப்டனா இருக்கிற பேட் கமின்சன் அந்த ஒரு கேப்டனை சமாளித்து வெற்றி பெற முடியலையா அப்படிங்கிறது தான் தற்போது நம்ம MS தோனி அவர் எழுப்பியிருக்க முக்கியமான கேள்வியாக இருக்கு. அந்த வகையில் நம்ம MS தோனி அவருடைய தரப்பு கிட்ட இருந்து நம்ம இந்தியா தோல்வி அடைஞ்சதை பற்றி வெளியாகி இருக்க ஒரே ஒரு கொஸ்டின் இதுதான். 8 கேப்டன்கள் சேர்த்து ஒரு கேப்டனை வீழ்த்த முடியாமல் போனது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கு அப்படின்னு நம்ம தோனி அவர்களுடைய தரப்பு கிட்ட இருந்து நம்ம இந்திய அணியின் இந்த தோல்விக்கு இந்த அதிர்ச்சிகரமான கேள்வியை எழுப்பியிருக்காரு. ஸோ அந்த வகையில் நம்ம MS தோனி பெருசா எந்த ஒரு விஷயத்துக்கும் அவர் இந்த மாதிரியான சர்ச்சையான கமெண்ட் எப்பயுமே அவர் கொடுக்கறது இல்லை. ஆனாலுமே நம்ம இந்தியா தற்போது பார்டர் கவஸ்கர் டெஸ்ட் தொடர் எழுந்ததுக்கு நம்ம தோனி அவர்கள் இந்த பதிவை அவர் கொடுத்திருக்காரு. இது கண்டிப்பா ஒட்டுமொத்த நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருக்குமே அவங்க அவமானப்படக்கூடிய அளவுக்கு இந்த தகவல் பதிவு நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? 8 கேப்டன்கள் சேர்ந்து தற்போது ஒரு கேப்டனான பேட் கமின்சன் அவரை வீழ்த்த முடியாம போனதை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க.